நமஸ்காரம். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். சார் குட் ஈவினிங். Sir, good evening, sir. Good evening. குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். ராம்சரண், சென்னை. குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். கற்பூர வல்லிவா இது கிளா சஸ்டெக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் கரணம் ஆக்டிவேஷன் வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன். ஸோ நம்மளுடைய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா தலைப்புகளையுமே வகுப்பு போடுறோம், நிறைய மாணவர்கள் படித்து பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த தலைப்பு வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கரணத்தை பற்றி கடந்த ஒரு 3 வருடங்களாக நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம மீட்டிங்ஸில் பேசியிருக்கோம், நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன மாதிரி கான்ட்ரவர்சினா, கரண்ட்டை வந்து இயக்கலாமா இயக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. என்ன காரணம்னு பார்க்கும்போது, கடந்த 3 வருடங்களாக நிறைய பேர் வந்து கருணாநாதனை பற்றி சொல்லியிருக்கோம், படிச்சிருப்பாங்க. ஏற்கனவே கூட ஒரு கருணத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். திரியோக கரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ சொல்லும் போது கூட கருணநாதனுடைய வலிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த கருணநாதன் கோயிலுக்கு போகும்போதும் கருணநாதனை இயக்கும் போதும் சில பேருக்கு வந்து நிறைய நன்மைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து கருணநாதன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கருணநாதனை ஆக்டிவேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த டீட்டெயிலாக தெரியாதனால தான். அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், கருணநாதனோட வலிமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வலிமையை பேஸ் பண்ணி நாம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாமா அல்லது டீஆக்டிவேட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதை பற்றிய விஷயங்களை தான் நாம் இந்த அடுத்த ஒரு 25 நாளைக்கு படிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளோட லைஃப்பில், அதே மாதிரி கருணநாதன் கெட்டு போயிருந்தா அதை எந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிக்கணும், அதுக்கு நேர்மறையாக எப்படி பரிகாரம் பண்ணணும், எதிர்மறையாக ரிவர்ஸாக எப்படி பரிகாரம் பண்ணிக்கணும், அது கோயிலுக்கு போகிற பரிகாரமாக எப்படி செய்யணும், வீட்டில இருந்தே செய்கிற பரிகாரங்களை எப்படி செய்யணும், நம்ம வாழ்வியலோட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கருணநாதனோட ஒப்பிட்டு எப்படி நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் அடங்கிய வகுப்பாக நம்ம இந்த 25 நாள் வகுப்பை கொண்டு போகிறோம். ஏற்கனவே படித்த கருணநாதன் கோயில் விலங்கு அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட் படிக்கும் போதும் எப்பயுமே பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த கருணநாதனோட பேசிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த விலங்கு, அதுக்கப்புறமேல் வந்து கோயில்கள், இதெல்லாம் ஏற்கனவே படித்த விஷயங்களும் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். இதை தாண்டி படிக்காத நிறைய புதிய தகவல்களும் இந்த கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும். இதில் குறிப்பாக இந்த கிளாஸோட மெயின் தீமே என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்ணத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ணத்தில் பிறந்திருக்கும் போது அந்த கருணாதன் வலிமை அவங்க லக்னத்திற்கு அது எப்படி இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி இருந்தால் அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ நிறையா ஜாதகங்கள் போட்டு அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த வகுப்பு இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பிளைண்டாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜாதகமே பார்க்காமையே யூடியூப்பில் வந்து என்னுடைய கர்ணத்துக்கு இந்த கோயில் தான் ஜோசியர் சொல்லியிருக்காங்க, இந்த விலங்கை தான் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு கன்சல்டேஷனும் எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. நான் கருணாதன் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி பாதிப்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக இந்த கிளாஸை முடிக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஜாதகத்துக்கும் நீங்களே கண்ணநாதனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு எப்படி கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போக போகிறேன். நீங்கள் அழகாக ஒவ்வொரு நாள் கிளாஸையும் தெளிவாக படிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு பார்த்துக்க முடியும், உங்கள் ஜாதகத்துக்கும் தெளிவாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருக்கும்போது உங்களை நம்பி வர கிளைண்ட்ஸ்க்கும் அது கரெக்டாக கைட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி கருணநாதனில் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நான் திதியோக கர்ண கிளாஸ் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தேன். அப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் கரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்டேட் ஆகிருக்கோ அந்த விஷயங்களை பற்றியும் இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பற்றி நான் ஒரு இன்டர்வியூ செஷனாகவும் பேசியிருப்பேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருப்பேன். உங்களுக்கு சிலபஸும் வந்து ஒரு பேம்ப்ளெட்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதை தாண்டியும் நிறையா புதிய தகவல்கள் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் இந்த கிளாஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா கரணம் அப்படிங்கிறது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது, எதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு காரிய சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரணம்னாலே காரிய சித்தி. அப்போ அந்த காரிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எல்லா இடங்கள்லையுமே அது பயன்படுமா அப்படின்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையுமே பயன்படும். கரணத்தை இயக்கும் பொழுது காரிய சித்திங்கிறது எல்லா இடங்கள்லையுமே பயன்படும். ஆனால் எந்த காரியம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 12 பாவங்கள் இருக்குன்னா 12 பாவங்களுடைய காரிய சித்திக்கும் கரணம் பயன்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படும். ஒரு 10 to 20% 12 பாவத்துக்கும் அதனோட வைப்ரேஷன் போய் சேரும். ஆனால் பர்டிகுலர் பாவத்துக்கு அந்த காரிய சித்திங்கிறது 100% அதோட வைப்ரேஷன் போய் சேரும். அப்போ அது எந்தெந்த பாவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி 100% வேலை செய்யுங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸு ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு சிலபஸை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எப்பயுமே நம்மளுடைய கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக தான் இருக்கும். செகண்ட் டேலேருந்து தான் சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட் டேவாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக கொண்டு போவோம். இந்த கிளாஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இப்போ கூட நான் கிளாஸ் உள்ளே வரதுக்கு முன்னாடி கால்ஸ் வந்துட்டு இருந்தது, கிளாஸில் இப்போ சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ அது ஃபியூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வருவாங்க. இப்போ இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ 47 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த கிளாஸ் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் படிக்கக்கூடிய நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக புது ஸ்டூடெண்ட்டாக, அதே மாதிரி என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பேர் கூப்பிட நீங்கள் அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இன்னைக்கு கிளாஸில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே கிளாஸ்லேருந்து டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் இந்த அருமையான வாய்ப்பை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறோன்னா அந்த வகுப்பை வந்து நாம் நினச்ச மாதிரி நடத்திட முடியாது. பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நடத்த முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 கிளாஸ் கிட்ட முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் நிறையா கிளாஸஸ் படிச்சுட்டு வரீங்க. எல்லாராலையும் கிளாஸ் வந்து நினச்ச மாதிரி படிக்க முடியாது. பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாலேஜை ஒருத்தர் கற்றுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் பர்டிகுலராக இந்த 60 பேருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். பிரபஞ்சமும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் கற்றுக்க முடியுது. அதனால நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் செஞ்சவங்க இந்த வகுப்பு படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து கரணத்தால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அது நான் என்னோட வாழ்க்கையில் நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவேஷனை ஜஸ்ட்டு ஒரு தடவை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸ் ஆக்டிவேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து நேரம் பார்க்கக்கூடாது, பொருள் செலவு பார்க்கக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாதுமா. எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி கரணத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதை நம்ம கிளாஸில் ஒவ்வொரு விஷயங்களாக படிக்க அது அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் போகும். அதெல்லாம் வந்து நிறையா கிளைண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் எடுத்து வச்சுருக்கேன், இவங்களுக்கு கர்ணத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. அதை பற்றி நம்ம நிறைய கிளாஸஸில் நான் எக்ஸாம்பிளாக போட போகிறேன். உங்களுடைய ஜாதகங்களும் கிளாஸ் முடிகிற டைமில் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் நம்ம ஆப்பில் போட்டு உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் கர்ணத்தை இயக்கலாமா, இயக்கினா என்ன நடக்கும், அல்லது டீஆக்டிவேட் பண்ணலாமாங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதுதான் இந்த கிளாஸோடைய ஸ்பெஷல். நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுக்கு பதிலாக இந்த கிளாஸில் படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக உங்கள் ஜாதகத்துக்கு இங்கேயே விளக்கம் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகமோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஜாதகம் அலோவ் செய்யப்படும். நீங்கள் தாராளமாக கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட வகுப்பை பற்றி நான் பெருமையாக சொல்கிறதுக்கு தேவையே இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அந்த வகுப்பு எப்படி போகும்ன்ட்டு. அந்த வகையில் இந்த வகுப்பும் ஒரு மைல்ஸ்டோன் வகுப்பாக இருக்க போது நீங்கள் எல்லாரும் இதை அழகாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அதுக்கு போவோம். முதல் ஐடியில் இருக்கிறவங்களே டாட் மட்டும் தான் வச்சுருக்கீங்க, பேர் எதுவும் குறிப்பிடல. அன்பழகன் அண்ணாமலை சார் இருக்கீங்களா? எஸ் சார். நமஸ்காரம் குருஜி. எஸ் சார், நமஸ்காரம். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா குருஜி? எஸ் சார், இறைவன் அருளால நல்லா இருக்கேன். ஆமா சார், போன கிளாஸ் முடிஞ்சு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு வெரி ஹாப்பி. அந்த திருமண பொறுத்த கிளாஸ் வந்து வெரி வெரி ஹாப்பி. ஓகே சார். நான் கத்துக்கிடாத நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஓகே சார். ஓகே. அதுல அதெல்லாம் நீங்க ஒரு குருவா இருந்தது இன்னும் பெரிய சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதுதான் உடனே கர்ணநாதனையும் ஜாயின் பண்ணி இனி எல்லா கிளாஸ்லயுமே ஜாயின் பண்ணுறது என்னுடைய விருப்பம் குருஜி. ஓகே சார். ஓகே சார். என்ன அந்த இதுக்கு நான் வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த அந்த தொழில்ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம தொழில்ஸ்தானம் வந்து மகர லக்னம் உங்களுக்கு தெரியும். அந்த சுக்கிரன் வந்து 10ஆம் இடம், சுக்கிரன் வந்து 8ல மறைஞ்சிருக்கான் சூரியன் வீட்டுல. ஓகே சார். சூரியன் வீட்டுல பூர நட்சத்திரத்துல இருக்கான். அந்த சூரியன் ரிவர்ஸ்ல 7ல இருக்கான், லக்கணத்துக்கு 7ல இருக்கான். ஓகே சார். அந்த அதை இயக்கணும்னா நீங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி நீங்க வந்து கத்துக்கிட்டு ஆஸ்ட்ராலஜி இதுல வந்து நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே சார். அந்த கிளாஸ் இப்போ நான் இது 5வது கிளாஸ், எனக்கு 6வது கிளாஸ். இது சின்ன சின்ன கிளாஸ் அட்டன் பண்ணேன். பெரிய கிளாஸ் போன கிளாஸ் அந்த மேரேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போ அந்த மேரேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே சார். ஓகே. ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நீங்க இந்த எந்த கிளாஸ் நீங்க எடுத்தாலும் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும்னு என்னுடைய. நிச்சயமா நிச்சயமா சார், உங்களுக்கு அது ஜாதகத்துல அதுக்கான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆமா அதனால ஆமா நீங்க ஆக்டிவேட் ஆகல. அந்த இன்கமும் எனக்கு சோர்ஸும் எனக்கு உருவாயிட்டு இன்கம்ஸும் வர ஆரம்பிச்சதுனால சர்டன் பெர்சன்டேஜ் நான் இதுக்கு மாசந்தோறும் நான் அதை எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணது மாதிரியும் ஆச்சு, குருஜிக்கு எனக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. டபுள் பர்பஸ், குரு கொடுத்த மாதிரி ஆச்சுது, கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஆச்சுது. அந்த ஒரு சந்தோஷம். கூடிய சீக்கிரம் நேர்ல சந்திக்கணும்னு இருக்கேன் குருஜி. ஓகே சார். ஓகே சார். வாழ்த்துக்கள் எனக்கு எப்பவுமே வேணும். உங்க ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் எப்பவுமே. நிச்சயமா நிச்சயமா சார். வணக்கம். விஜய் பாக்கியலட்சுமி மேடம். சொல்லுங்க மேடம். இன்ட்ரோடக்ஷன் போயிட்டு இருக்குங்க மேடம். உங்க நேமு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க சொல்லி கொடுத்ததுல இந்த முடக்கு பரிகாரம்லாம் சொன்னீங்களா? அது நான் என்ன செஞ்சேன், நேற்றுக்கு தான் பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார். துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்தேன். என் பையனை டியூஷன் சேர்க்க போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர்ல நீங்க டீச்சருக்கு படிச்சிருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல டெம்பரவரியா வேலை பாக்குறீங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க இங்க வந்து கிளாஸ் எடுங்க. நாங்க எனக்கு அப்படியே என் பின்னாடி பட்டாம்பூச்சி பறக்க மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரு திதி சூனியம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம உடனே இப்படி ஒரு வேஷம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார்.
உண்மையாலுமே இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது உண்மை அப்படின்னு மனசார நம்ப ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் அந்த கிரீஸ் வந்து உங்களுக்கு தான் சார். நான் இன்னைக்கு தான் முதல் முறையா அங்க போக போறேன். என்னுடைய முதல் மாதம் என்ன அவங்க சம்பளம் கொடுத்தாலும் அந்த காசை வந்து அஸ்ட்ராலஜி அகாடமிக்கு நான் சென்ட் பண்ணணும்னு மனசார நினைச்சிருக்கேன் சார். நீங்க ஏத்துக்கணும் அதை. கண்டிப்பா அது கொடுங்க. அதை எனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம அமர்தீன் சாரோட அநாத பணங்கள் அடக்கம் பண்ற இது கூட நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க மேடம். எப்பயுமே எனக்கு ஓகேங்க எக்ஸ்ட்ரா சார். பண்ணக்கூடிய பணத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு தானம் பண்ணிடுவேன். ஏன்னா இறைவன் வந்து சரிங்க எனக்கு உழைத்து கொடுக்குற பணமே நிறைய கொடுத்துட்டு இருக்கார். ஸோ அதனால சரிங்க நீங்க விருப்பப்பட்டா அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு டைமுமே உங்கள்ட்ட கிளாஸ் வந்து நான் தவணை முறையில் தான் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டியூ கட்டிடுவேன், அப்புறம் 1 வீக்ல கட்டிடுவேன். ஒவ்வொரு டைமும் நீங்க அனுமதிக்கிறீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சார். உண்மையாலுமே உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் 1000 டைம் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு குருஜி எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எந்த கிளாஸ் போட்டாலும் நான் அதுல கலந்துக்கணும். ஏன்னா எனக்கு புதன் வந்து இப்ப அட்டமாதிபதியா இருக்காரு. பணக்காரனம் நான் வந்து எனக்கு கர்ணநாதனே புதன் தான். அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதுங்கிற ஆர்வத்துல தான் சார் இந்த கிளாஸ்ல கலந்துட்டு இருக்கேன். ஓகே மேடம், ஓகே மேடம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மேடம். இந்த கிளாஸோட நோக்கமே அதுதான். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. பாலையா சார். சார் சார் வணக்கம், வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். என்னென்னா நான் காலமா படிச்சோன்றிருக்கேன், பழைய மாணவன் தான். இருந்தாலும் என்னென்னா அந்த ஜாதகங்கள் என்னென்னா நான் வகுப்பு வந்தாக்கா எல்லா பிரச்சனையும் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்கள் பத்திரி கர்ண யோகங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கு சில சந்தர்ப்பங்கள பிரச்சனையோட போடி அதை பற்றிய டீட்டெயிலான ஒரு அறிவை பெறணும் தான் வகுப்புல ஜாயின் பண்ணான். உண்மையில திருமண பொருத்தங்கள் வகுப்பும் சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி அதை விட இது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நம்புறேன். மற்ற நீங்கள் கல்வி கற்பித்தல் முறைதான் சிறப்பாக இருக்கு. இதோட கணக்க பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆஃபீஸ் ஸ்ட்ராங்காக வேலை செய்து வந்து எனக்கு சந்தோஷமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு சார். என்னன்னா இப்படியான வகுப்புல தொடர்ந்து எடுக்கிறது கூட நீங்க சொல்லுங்க 2 வருஷத்துக்கு கூட எடுக்கிறேன்னு அப்ப எங்களுக்கு அப்ப இந்த லக்கியான இயர்ல நாங்க படிக்கிறோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறோம் சார். ஓகே, ஓகே சார். கிளாஸ் நல்லாமே வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணியன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். உங்க வகுப்புகள் எல்லாமே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் சார். போன வகுப்பு முடிச்சுட்டு இப்போ அடுத்து இந்த வகுப்புல ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு எனக்கு வந்து கருணாதன் வந்து பாலவகரணம் சார். அது எனக்கு இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நான் 90ல இருந்து சௌரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ இடையில வந்து கோவிட் பிறகு போக முடியலை. அது இப்போ நீங்க வந்து இந்த கருணாநாதன் கிளாஸ் நடத்துறது அதை வந்து எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லி தருவீங்கிற ஒரு இதுலையும், அந்த கருணநாதன் ராகு வந்து 11ல இருந்தாலும் அவர் தாராபலன்ல கட்டிருக்காரு. அதையும் எப்படி இயக்கலாங்கிறத உங்கள்கிட்ட தெரிஞ்சு செஞ்சு சௌரிமலைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால அதெல்லாம் இந்த கருணாநாதன் எப்படி இயக்கலாங்கிறத உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா வகுப்பு படிப்பீங்க. நிறைய வகுப்பு படிச்சிருக்கேன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வகுப்பு முறை எல்லா வகுப்பும் போல இதுவும் சிறப்பா இருக்கும்னு ரொம்ப நன்றி சார். ஓகே சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சக்கரவர்த்தி வாசுபாலன் சார். இப்ப கேக்குதுங்களா? எஸ் சார், சொல்லுங்க சார். கேக்குது சார். நான் ஒரு சீனியர் மோஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ ப்ரொஃபஷன்ல 40 இயர்ஸ் அசோசியேட்டட். ஓகே ஒரு பிரைவேட் குரூப்ல ஃபினான்ஸ் சார்ந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிலாங் டு புதுக்கோணம். அஸ்ட்ராலஜிங்கிறது என்னோட பேஷனுடைய
other than office hours, other than Indian tax laws, business laws, everything, நான் மேக்சிமம் படிக்கிற ஸ்பெண்ட் பண்ற டைம் இன் அஸ்ட்ராலஜி. ஏற்கனவே உங்களுடைய கிளாஸ் வந்து மாந்தி கிளாஸ் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 2 years ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம். பட் இது திதி கரணம் யோகம் இது ஐ வாண்ட் டு நோ. அதனால வந்து திரும்ப இதில் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஃபீஸ் கன்செஷன் வேறு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். I assure that I will not share your materials to others. It will be confined to me alone. அது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும். I will stand by my word. கரசேகரணம். கரசேகரணம். ஓகே. One more input. சொல்லுங்க சார். I am a Tamil DMBR Jain. தமிழ் சமணர்கள் அறத்தின் வழி வாழ வேண்டும் என்ற சித்தாந்தம். ஓகே ஓகே. Take my words. ஓகே சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். அதாவது உங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்க வரதே வந்து பெரிய விஷயம். அதுதான் வந்து நம்ம அஸ்ட்ராலஜியோட ஒரு வேல்யூவே. எந்த ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களும் அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்து தான் ஆகும். ஏன்னா வந்து அதில் எல்லா விஷயங்களும் ஆல்மோஸ்ட் சமணத்தை விட இதுல வந்து அந்த ஊழ்வினையில் உருத்து வந்து ஊட்டும் இந்த கர்மா, அதோடைய பின்விளைவுகள், காசு அண்ட் எஃபெக்டை பியூட்டிஃபுல்லா கார்லேட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜி. நான் ஸ்டார்ட் ஆனது AM ராஜகோபாலன் குமுதம் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அஸ்ட்ராலஜிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். அப்புறம் SP சுப்பிரமணியன் சார் புக்ஸ் ஜாஸ்தி படிச்சிருக்கேன். ஓகே சார், ஓகே, வெரி நைஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் இந்த கிளாஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா நம்ம கிளாஸ்? என்ன சார்? ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மாந்தி படிச்சேன். மாந்தி கிளாஸ் படிச்சேன். மாந்தி படிச்சிருக்கீங்க. ஓகே சார், ஓகே. இந்த கிளாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார். ஏன்னா 25 days கிளாஸு, நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க சார். எங்களுடைய கேள்விகளே துறவு, திருவாய்க்கு மரண தருவாயில உண்ணாணம் எடுத்து உயிர் துறப்புமா, இந்த மாதிரி கேள்விகளாக தான் இருக்கும். சோல் சென்ட்ரிக் பீப்புள். லக்னத்துல குரு, அதை பத்தி ஏற்கனவே கேட்டா சோல் அர்ஜி அதை தான் சார் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார். ஸோ சோல் பெட்டர்மெண்ட் தான் ஆப்ஜெக்ட். நிச்சயமா நிச்சயமா சார். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெசர்வேஷன்ஸ் வித் ஜெயினிசம் அலோன். பீயிங் எ கும்பகோணியன், ஆல் சிவா டெம்பிள்ஸ், விஷ்ணு டெம்பிள்ஸ்க்கும் போவேன். அங்கேயும் நிறைய கைங்கரியங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார், தொடர்ந்து பண்ணுங்க சார். உங்களுடைய கரணத்தை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணும்போது சோல் என்லைட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். சந்திரன் லலிதா மேடம். சந்திரன் லலிதா மேடம் இருக்கீங்களா? இப்ப கேக்குறதா சார்? எஸ் மேடம், சொல்லுங்க. சார், நாங்க பெங்களூர்ல பிறந்து வளர்ந்ததுலாம். அப்பா அம்மா எல்லாம் அங்க மதுரை பக்கம். எங்க அப்பா வந்து பெரிய போஸ்டிங்ல இருந்தா பிரிட்டிஷ் டைம்ல. ஹி வாஸ் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட். எல்லாம் இங்க இந்தியாலே இல்ல, எல்லாம் லாகூர், அப்புறம் ஏடன், ஆப்பிரிக்கா, அப்புறம் பர்மா, இந்த மாதிரி தான் போயின்றது இங்க இது. அதனால குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் ஹிந்தி, எல்லாம் டெல்லி ஸ்கூல், பூனா ஸ்கூல்னு. நான் தான் கடைசி. அப்புறம் இங்க பெங்களூர்ல இருந்தோடனே எங்க அம்மா அப்பா இங்கே செட்டில் ஆயிட்டா. இங்க பெங்களூர்ல ஜாதி மதம் வேதம் ஒண்ணும் கிடையாது. யாரு வேணாலும் பார்சி கிட்ட போவோம், முஸ்லிம் கிட்ட போவோம், கிறிஸ்டியன் கிட்ட போவோம். எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஹியூமன் பீயிங்னு நாங்க வளர்ந்து வந்தோம். இது ஜாதகம் இதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியல. நம்ம அஸ்ட்ராலஜர் கிட்ட, எங்க புரோஹிதர் கிட்ட கொடுப்போம், அவ கணிச்சு தருவா. அது மாதிரி எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தா. அவ்வளவுதான், நம்பிட்டோம். எங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல சார். இங்க உங்ககிட்ட சேர்ந்த உடனேதான் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் கூட நான் வந்து என் தம்பி சொல்லுவான், கர்மான்னு இது பண்ண கிருஷ்ணன், இந்த கர்மானால்தான் உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலம்பா. நான் சொன்னேன், போட வாய மூடிங்க,
தர்மா ம். பண்ணினியே, தர்மம் பண்ணாக்க நம்ம ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் இல்லாத நம்ம வாழ்ந்து நம்ம டியூட்டியை பண்ணி அப்புறம் கடவுளை வேண்டின்னு போகலாம். கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். அதே மாதிரி எனக்கு எல்லா இதுலயும் சக்சஸ் ஆச்சு. ஓகே பட் என்னமோ சரி எல்லாம் கையில கிடைக்கிறது வாய்க்கு வரதில்ல. நடுவுல அவ்வளோ தடங்கள்னா தடங்கள் சார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த மாதிரி டாப்பர்ஸ் போஸ்ட் கிடைக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு. அது ஒரு 320 கேஸ்ல இந்த கேஸ் மேல அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கா லட்சம் கணக்குல. பட் எனக்கு அந்த இது வரல சார் இன்னும். அதனால ஓ ஏன் இன்னும் ட்ரை பண்றேன். அது பரவாயில்ல, அது என்னோட லெஜிட்டிமேட் கிளைம். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தே கொடுக்கும். அது கொடுத்தாக்கா அது எனக்கு அரியர்ஸ் பொசிஷன் எல்லாம் வந்து ஒரு நாள் வரும். ஓகே, நாளைக்கு அட்வைசரா கூட போகலாம். அந்த மாதிரி போன வாரம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது சார். They ஓகே have invited senior officers for the replay இது பட் வெறும் நாங்க வேற பெனிஃபிட் கொடுக்க மாட்டோம், ஒரு 70,000 கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தது. நான் அதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சார். அது போய் என்ன கரணம் நீங்க சார் என்ன கரணம் நீங்க? பாலவ கரணம் சார். ஓகே ஓகே. ஸோ அந்த கரணத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆ எதெல்லாம் வர வேண்டியது இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். மணி அதான் ஆக்டிவேட் ஆகிடும். மணி எடுத்துன்னு போறவா வந்து கொடுக்கறது இல்ல, வாய் வார்த்தை காப்பாத்துறது இல்ல. எடுத்துன்னு போனதுதான் வந்து கேட்டுட்டே இருக்கணும் சார். இந்த மாதிரி ஆயிடுச்சு. கரணம் அப்படின்னாலே காரிய சித்தி. ஸோ அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய ஜாதகப்படி அதை எப்படி ஆக்டிவேட் ஆகுங்கிறதையும் சொல்லுவேன். அப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தீபன் குமார் சார். தீபன் குமாரோட அப்பா தீபன் குமார் இல்ல வணக்கம் சார். சன் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க இருக்கீங்களா சார்? சார். சொல்லுங்க சார். நல்லா இருக்கேங்க சார். எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். சார் நான் வந்து உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட், நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன். இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நேரம் இல்லாதனால கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் படிக்கல. இப்போ கரநாதன் கிளாஸ்னால சரி கொஞ்சம் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கு சார். எப்போ பார்த்தாலும் நான் பார்த்தா எனக்கு வந்து ஒரு மனதளவில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம், ஒரு ஒரு நெருக்கமா இருக்குங்க. ஏன்னா வாழ்க்கையில எப்போ ஒரு நல்லது செஞ்சாலும் உங்களை வந்து வாழ்க்கையில மறக்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா. நீங்க வந்து என்னுடைய பையன் கொரோனாவில் சீரியஸா இருக்கும்போது நீங்க சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு என் பையன் வந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தான்றது எனக்கு ஒரு பெரிய சம்பவம். அந்த பீரியட்ல அது வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எத்தனை மீட்டிங் இருந்தாலும் சரி, எத்தனை நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். நிச்சயமா கண்டிப்பா நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி கருணாநாதனும் வீட்டுல எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் கருணாநாதன் ஃபாலோ பண்ணும்போது சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஓகே தைத்தலைக்கான ஜெயசடே கோயிலுங்க ஒரு 4 மாசம் கோயிலுக்கு போனேங்க. ஓகே போன அந்த நேரத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஓகே அந்த கோயிலுக்கு போன நிறுத்தினேன், அது அப்படியே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியலைங்க. ம் அது ரிவர்ஸாக அது உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கு. அதுக்கு தான் இந்த வகுப்பை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறது ஜாதகத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சார். சரிங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. கேலக்ஸி S7 Edge அப்படின்னு ஒரு ஐடியில் இருக்கீங்க. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் குருஜி. நான் முதல் முறையாக உங்களை அட்டன் பண்றேன் இப்போதான். ஓ கிளாஸ் சரி 6 மந்த்தா ஜாயின்ல இருக்கு மேம். நான் எவ்ரி டைம் டிரைவிங்ல இருக்கிறதுனால உங்க கூட பேச முடியல, மன்னிக்கணும் குருஜி. சரி சார். சரி சார். எந்த ஊர்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க சார்? நான் வந்து சென்னையில இருக்கிறேன் ஐயா. சென்னையில மாமல்லபுரம் பக்கத்துல பையன் ஒரு கிராமம். ஓகே சார். ஓகே என்னோட மகளுக்கு உடம்பு சரியில்லை. சரி சார். அதனால உங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப விருப்பமாயிட்டு உங்களத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ரொம்ப இந்த சந்தோஷம். இது கூட பார்க்கல. இந்த லாஸ்டா ஜாதகம் இதுல கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க.
ஓகே சார். இப்போ நான் சிதம்பரம் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் சார். சரிங்க. அதனால உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். இந்துமதி இந்துமதி மேடம் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கேங்க சார். ஓகேங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஜோசியம் ஜாதகம் எல்லாம் முதல்ல தெரியாதுங்க சார். உங்களுடைய யூடியூப் உங்களுடைய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரேங்க சார். ஸோ அதனால உங்கள் கிளாஸஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேங்க சார். அதில் இந்த கிளாஸ் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் உங்க கிளாஸஸ் என்ன பண்ணாலும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். உங்க கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்ககிட்ட ஜாதகமும் நாங்க பார்த்தோம். பட் அதை வச்சு நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டதை வச்சு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஜாதகம் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கேங்க சார். ஸோ இன்னும் அந்த கருணாதன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா டீட்டெயிலா கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ வெயிட்டிங் சார். உங்களோட கிளாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். நீங்க எங்களுக்கு கிடைச்சது எங்களுடைய பாக்கியம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஐபோன் அப்படின்னு ஒரு ஐடியில இருக்கீங்க. ஐபோன் சார் வணக்கங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து சித்ராங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். எல்லாரும் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்குது. ஆமாங்க மேடம். நானே பாஸ்ட் 1 இயர் ஒரு கிளாஸ் கூட விட மாட்டேன் சார் உங்க கிளாஸ். சரிங்க மேடம். மேரேஜ் கிளாஸ், ஃபீட்பேக் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. சரிங்க மேடம். அது வந்து ஆக்சுவலா எல்லா கிளாஸுமே சார் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குது. என்னோடது பவங்கர்ணா சார். நான் இபில ஏடியா இருந்தேன். ஓகே. விஆர்எஸ் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனில டைரக்டரா இருக்கிறேன். ஒருவேளை பவம் கர்ணனாலயா என்னன்னு தெரியல. இப்ப வந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பொட்டிக்கு. சரிங்க மேடம். நீங்க வந்திருக்கீங்க. ஆமா மேடம், உங்க பொட்டிக்கு வந்திருக்கேன். மேரேஜ் இன்விடேஷன். நானும் மேரேஜ்க்கு வந்திருக்கேங்க சார். ஆமாங்க மேடம், ஞாபகம் இருக்கு. ஆமாங்க சார். நான் பொண்ணுக்காக தான் நான் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குங்க சார். சரிங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி என்ன பொண்ணோட ஹாரோஸ்கோப் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஃபர்தரா ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண மாட்டேன் சார். நீங்க சொல்லியிருக்கீங்க இப்பதான் நான் ஒரு கிளாஸஸ் பண்ணுவேன், அடுத்ததெல்லாம் ஃபியூச்சர்ல ஒன்லி இது மட்டும்தான், அதாவது ஸ்பீச் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா ஃபர்ஸ்ட் நான் அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன் உங்க கிளாஸ். எல்லாருமே சொன்ன மாதிரி தாங்க சார். எல்லா கிளாஸும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். பட் என்னன்னா எல்லா கிளாஸும் கண்டினியூஸா பண்ண முடியறது இல்லை இங்க இருக்கிறதுனால. வீடியோ கிளாஸஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே மேடம். ஓகே மேடம். ரொம்ப தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஜானகி மணி மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். திருச்சியில இருந்து பேசுறேன். இப்போ ட்ரூ யூடியூப் தான் உங்க மூலமா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்போ ஒரு 10-12 கிளாஸா பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு கிளாஸ், ஒரு 2-3 கிளாஸ் டூர் போனதுனால பண்ண முடியல. அதனால மற்றபடி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டுல இருக்கேன். பிளஸ் ஜோசியமும் 12 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா புதுசா கர்ணத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி வெறும் கோவில், நீங்க சொன்ன அந்த 27 நட்சத்திர கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது கூட அந்த என்னோடது கௌலவ கரணம் பன்றி அப்படின்ன உடனே நான் உடனே போய் கடையில போய் அந்த ஷீட் வாங்கி அதை ஃப்ரேம் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு உடனே நீங்க சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். எல்லாம் நல்லா இதுவா இருக்கு. இதுல வந்து இவ்வளவு கோவில் தெரியும், இது தெரியும், பட் 4-5 விஷயம் தான் தெரியும். பட் இதுல ஒரு கிளாஸ் 25 நாள் அட்டன் பண்ணி ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டு இவ்வளவு டீடைல்டு கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப கூட நடுவுல ஒரு 15 நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுதான்.
சரி யூடியூப் இது வீடியோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெளியூர் டூர் போறேன். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்களே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணிருக்காங்க. திதி சூன்யம் முடக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஜோசிய லைன்ல நான் இருந்தா கூட, ஆனா எல்லாமே ரொம்ப ரொம்ப வேலிடா இதுவா இருக்கு. ரொம்ப ரொம்ப உங்களோட, அதாவது இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு தூரம் இந்த ப்ரொஃபஷன்ல இவ்வளவு கத்துக்கிட்டு இவ்வளவு இதுவா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஜெயஸ்ரீ மேடம். இன்னைக்கு கேட்க முடியாது, நீ கேட்டிருப்பேன். இன்னைக்கு கிளாஸே இல்லைல்ல, கிளாஸ் இருந்து கோவிலை பத்தி சொல்லு. ஜெயஸ்ரீ மேடம் அங்கேதான் இருக்கு, பேசுறேன். எனக்கு அந்த ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, ஜூமோட. ஓகே மேடம். ஓகே மேடம், சொல்லுங்க மேடம். அதான் நான் கர்ணத்தை பத்தி உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். சரிங்க ஸோ மேடம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு பார்க்க கேட்கறதுக்கு. ஓகே ஸோ ஐம் நியூ டு திஸ் கிளாஸ்ல, அதான் வாட்டி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ சரிங்க. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாங்க. ஸோ எனக்கு எதுவும் தெரியல என்ன சொல்றேன்னு. ஓகே ஜாயின் த கிளாஸ்ல, ஜஸ்ட் ஓகே வாண்ட் டு லேர்ன் மோர் திங்ஸ். ஓகே. நிறைய கற்றுக்கிங்க மேடம். பார்க்கறதுனால. வாழ்த்துக்கள் மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெயஸ்ரீ ராமானுஜன் மேடம். வணக்கம் சார். சார் வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் உங்க கிளாஸ் நான் 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் சரிங்க. நீங்க வந்து காலேஜ்ல பசங்களை கிளாஸ் எடுக்கிற மாதிரி இதுவா ஒரு கோர்வையா ரொம்ப பிளான்டா பாயிண்ட் பாயிண்டா நீங்க எடுக்கிறது எனக்கு உங்களுடைய மெத்தடு டீச்சிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கனால ஐ கான்ட் மிஸ் யூர் கிளாஸஸ் சார். நான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட தான் நான், அதுவும் இந்த கர்ணநாதன் கிளாஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அதனால தான் இதுல ஜாயின் பண்ணேன். நீங்க தைத்தில கர்ணம் மாதிரி நானும் அதே தைத்தில கர்ணம் தான் சார். ஓகே அது வேற எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம குருஜியும் தைத்தில கர்ணம் தான். உங்க மாதிரி நானும் தேர்ஸ்டே பானு, எனக்கும் 2வது வீட்டுல ராகு, 12ல செவ்வாய் எல்லாம் அதே இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ உங்க அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த நாலேஜோ அந்த இதுவோ ரொம்ப இன்னும் விரிவடையில. உங்க பிளெஸிங்ஸோட நாங்க கட்டாயம் இந்த ஜோசியத்துல இன்னும் நல்லபடியா பிரைட்டா நிறைய கத்துட்டு முன்னுக்கு வருவோம் நான் நம்புறேன். உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டும் நான் நம்புறேன். இந்த கிளாஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த கிளாஸ் வச்சதுக்கு. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெயந்தி சங்கர் மேடம். குட் ஈவினிங் சார். சார் ஜெயந்தி சங்கர் ஃப்ரம் பெங்களூர். சார் இது ஒரு எனக்கு ஜோதிடத்துல ஒரு ஆர்வம் உண்டு, ப்ரொஃபஷனல் இதெல்லாம் கிடையாது. ஆனா உங்க கிளாஸ் வந்து நான் யூடியூப் படிச்சு தான் வந்தேன். ஆனா அந்த கிளாஸ்ல இருந்து எல்லா கிளாஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு. நான் ஒரு 5 கிளாஸ் படிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நடத்துற விதம், புரியுற மாதிரி இது சொல்றது. அதனால எனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். என்னோட ஃபேமிலியில நீங்க சொன்னதை வச்சு நான் சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. எனக்கும் ஹாப்பியா இருக்கு, அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு சார். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லோகநாதன் சார். லோகநாதன் சார் இருக்கீங்களா? ஹலோ சார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம் சார், பேசுங்க சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க. நான் போன கிளாஸ் வந்து திருமண போகிற கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். ஓகே சார். அதுலேயும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இதையும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சேர்ந்துருக்கேன் சார். சரி சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே சார், தொடர்ந்து மறுபடியும் அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுடைய பிளஸ்ஸிங்கோட சேருவோம் அப்படின்னு நம்புறோம். ஓகே சார், நிச்சயமா சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். லோகேஷ் சார்.
எஸ் சார் பேசுங்க. வணக்கம் சார். என் பேர் லோகேஸ்வரன். நான் மலேசியால இருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் துறையில் இருந்து வேலை செய்கிறேன். உங்களோட வீடியோ யூடியூப் அப்புறம் ஃபியூ கிளாஸஸ்லாம் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஜாதகம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு வரேன் உங்கள் கிளாஸ் மூலமாக. அதுவும் நான் நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகங்கள் பற்றி. ஆனால் குறிப்பாக உங்களோட வீடியோ தான் ஒரு ஈர்க்கப்பட்டது. ஸோ ஓகே அது நிறைய வீடியோ பார்த்து அப்புறம் உங்கள் கிளாஸில் அட்டென்ட் பண்ணோம். உங்கள்கிட்ட ஜோசியம் வேறு பார்க்கணுன்ற ஆர்வம் வேறு இருக்குது. ஸோ ஓகே அதுவும் இந்த கிளாஸ் 25 நாள் கிளாஸ் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சேரணும். ஏன்னா கர்ணநாதனை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் கிளாஸ் மூலமாக இன்னும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், வாழ்க்கைக்கு எப்படி உதவுன்ற நோக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வர கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது சார். சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. பத்மலோஷினி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் சொல்லுங்க. அது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டிம்மா இருக்குங்க சார், அதனால வீடியோ ஆஃப் பண்ணிட்டேங்க சார். பரவாயில்ல வரலைங்க மேடம். சார். சார் உங்க கிளாஸ்ல எல்லாமே அருமைங்க சார். ஓகே மேடம். கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்க ஆசீர்வாதமே எங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா இருக்கணுங்க சார். நிச்சயமா இருக்கும் நம்புறேங்க சார். நிச்சயமா எல்லா மேடம். கிளாஸுமே சூப்பரா இருக்குங்க சார். ஒவ்வொரு வகுப்பும் நாங்க நினைச்சது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க யோசிப்போம் சார். ஆனா உங்களுடைய ஒவ்வொரு கிளாஸும் அவ்வளவு அருமையா இருக்குங்க சார். ஓகே நீங்க நட்சத்திரம் பத்தி நீங்க பொதுவா ஜென்ரலா எல்லாத்த பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லுவீங்க சார். ஆனா நீங்க நட்சத்திரம் ஒவ்வொரு இப்ப பஞ்சாங்கங்கள்ல நீங்க ஒவ்வொரு வகுப்பும் நீங்க எடுக்கும்போது அவ்வளவு சிறப்பா இருக்குங்க சார். நீங்க நட்சத்திரத்துக்காக தனியா கிளாஸ் போடும்போது அந்த கிளாஸ் அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்க சார். அது அதே போல கருணநாதனுக்காக நீங்க இவ்வளவு எடுக்கும்போது அதுவும் சிறப்பா இருக்கும் கண்டிப்பா நம்புறேங்க சார். உங்களுடைய காலச்சக்கர வாஸ்து ஒவ்வொரு கிளாஸுமே எல்லா கிளாஸுமே அருமைங்க சார். நீங்க சொல்லியிருக்கீங்க சார். நீங்க ஒவ்வொரு நாங்க பொதுவா வந்து முன்னாடி சூரிய வழிபாடு இப்ப வணிசீகரணம் சார் என்னுடையது. நீங்க சொல்லும்போது நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சூரிய பகவானா தான் கும்பிடுவோம். பொதுவா நந்தி பகவான் தான் அவரை நினைச்சு கும்பிட்டு இருப்போம் சார். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தான் நாங்க அந்த நந்தி பகவான் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வணிசீகரணத்துடைய அதிபதியா நாங்க அதை பாக்குறோம் சார். சூரிய பகவானும் நந்தி பகவான் எல்லாருமே நம்ம அண்ணாமலையார் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவரை நினைச்சு இப்ப அந்த வணிசீகரணம் தான் எங்களுக்கு ஞாபகம் வருதுங்க சார். அப்புறம் தான் அந்த தெய்வம் ஞாபகம் வராங்க சார் எங்களுக்கு. அவ்வளவு நிச்சயம். உண்மையா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுதுங்க சார். கும்பிடும் போது நம்மளுக்கு ஒரு வலிமையா இருக்கிறதுனால கும்பிடும் போது நல்ல நல்ல பாசிட்டிவ் தெரியுதுங்க சார். நீங்க அதே போல சொல்லிட்டு இருந்தீங்க சார். காசி கூட காசி பரிகாரம் சார். காசி பரிகாரத்துக்காக நீங்க காசி போறது சொல்லும் போது நம்ம காசி அவருடைய படத்தை வச்சுட்டே இருந்தாலே நம்ம காசிக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய முறை எனக்கு காசி ட்ரை பண்ணப்போ எனக்கு காசிக்கு போறது வாய்ப்பு வரலங்க சார். சார் சொன்னாரு நம்ம காசியுடைய படத்தை நம்ம வச்சுக்கலாம். நம்ம எங்களுக்கு தெரிஞ்சவங்க காசிக்கு போயிட்டு வந்தாங்க சார். அந்த விபூதி பிரசாதம் அவங்க கொடுத்துருந்தாங்க சார். அவங்க கொடுத்திருந்தனால நாங்க அது இது வச்சுட்டு இருந்தோம் சார். அந்த காசியுடைய அந்த அந்த விபூதி பிரசாதம் அவரை பார்த்துட்டே இருந்தோம் சார். கரெக்டா சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சீக்கிரம் காசிக்கு போறதுக்கு வாய்ப்பு வந்தது சார். நல்லபடியா காசிக்கும் போயிட்டு வந்தோம் சார். அதே போல இது வரைக்கும் ஃபிளைட் எல்லாம் போனது கிடையாது சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுங்க சார். நிறைய ட்ரெயின்ல தான் போய் அனுபவம் சார். ஃபிளைட் எல்லாம் சரிங்க. போனதே கிடையாதுங்க சார். அது வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால ஃபிளைட்ல போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க சார். அதுக்கு முன்னாடி எனக்கு சார் வந்து ஃபிளைட் எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏர்போர்ட்லாம் டிவில வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது சார். அந்த ஓகே. ஃபிளைட் வந்து ஃபிளைட்டை பாக்குறது டிவில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குதுங்க சார். ம் அதெல்லாம் கரெக்டா ஆக்டிவேஷன் ஆச்சுங்க சார். ஓகே அது உண்மையா கண் கூட எல்லாமே பலன்களை நாங்க இண்டிவிஜுவலாவே நான் கரெக்டா அனுபவிச்சோங்க சார். அது மத்தவங்களுக்கு எல்லாமே சொல்றதுங்க சார். நாங்களும் எங்களுக்கு அனுபவிச்சிருக்கோங்க சார். நீங்க ஓகே அந்த படங்களை பார்த்தாலே எல்லாமே சக்சஸ் ஆகும்ன்றது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுங்க சார். அது ரொம்ப கண்டிப்பா வேல்யூபிள் பாயிண்ட்ங்க சார். அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். அது நிச்சயமா கண் மேடம். கூட உணர்ந்ததுங்க சார். நிச்சயமாங்க சார். தேங்க்யூ எல்லா தேங்க்யூ. வகுப்பும் அருமையான வகுப்புங்க சார். தேங்க்யூங்க சார். வாழ்த்துக்கள் நன்றி. மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி. மீனாராஜ் மேடம்.
குருஜி கேக்குதுங்களா? நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் மேடம், சொல்லுங்க, கேக்குது. என்னோட கர்ணம் வந்து பாலவ கர்ணம். நான் வந்து உங்களோட கிளாஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல கூட நான் ஜாயின் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்னோடது வந்து பாலவ கர்ணங்கிறதுனால வந்து நான் வந்து வண்டலூர், எனக்கு வந்து புலிப்படம் தானே, எங்க போய் புலி படத்தை வேணா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நான் வந்து வண்டலூர் ஜூ போய் அந்த பர்டிகுலர் அந்த ஃபுட்டு போடுற அந்த அந்த ஐயா கிட்ட இந்த மாதிரி 5000 கொடுத்து நீங்க அந்த கர்ணம் வர அன்னைக்கு எனக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொஞ்சம் இது பண்ணுங்க. அவங்க மெடிக்கல் இதுவா வந்து அதை பார்த்துதான் அந்த புளிக்கெல்லாம் போடுவாங்களாம். அது ஒரு புளிக்கு போட மாட்டாங்க, அதோட எத்தனை இருக்கோ அதுக்கு ஷேர் பண்ணி போடுவாங்க. அது மெடிக்கல் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி போடுவாங்களாம். அதை நான் கேட்டு அவங்கள்ட்ட போட்டு, அப்புறம் எனக்காக அவர் அந்த அந்த இதை மட்டும் அந்த கேபினை ஓபன் பண்ணி உள்ள போய் காமிச்சு நல்ல கர்ணநாதனை பார்த்துட்டு வந்து அதை ஆக்டிவேட் பண்றதையும் அடிக்கடி நான் வந்து அந்த பக்கமா பின்னாடி போய் வண்டலூர் ஜூல போய் ஒரு 1/2 hour தான் எனக்கு இது டிராவலிங் டைம். அது போய் பார்த்துட்டு நல்லா உட்காந்து நல்லா பார்த்துட்டு வருவேன். அது நிறைய சேஞ்சஸ் கிடைச்சது. ஐ ஃபீல் சோ தட் எனக்கு வந்து அந்த பிரபஞ்சம் கொடுத்த உங்களை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அதை கொடுத்த ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா நான் நினைச்சிட்டு எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். தேங்க் டு பிரபஞ்சம், தேங்க் டு யூ சார். நல்லா தேங்க் காட். எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு இந்த அஸ்ட்ராலஜில ஒரே ஒரு இந்த ஒரு பையனுக்கு மட்டும் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பையனோட கர்ணநாதன் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை மட்டும் இப்ப இந்த இதை லாஸ்ட் இதுல. தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேகலா மேடம். மேகலா மேடம் இருக்கீங்களா? ஹலோ சார். எஸ் மேடம், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. கிட்ட 2 டைம் ஹாரோஸ்கோப் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டைம் அந்த யோகி அவயோகி கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஹாரோஸ்கோப் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிசால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்க கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி, அப்புறம் அந்த ஒரு கிளாஸ் தான் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. அப்புறம் இந்த கிளாஸ் ரொம்ப நாளா நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கிளாஸ். அதனாலதான் சரி லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது சார். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் மட்டும்தான் இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க, போட்டு காட்டுவோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்க இந்த கிளாஸ் முடிச்சா எங்க ஃபேமிலியோட ஹாரோஸ்கோப் நாங்களே பார்க்க முடியுமா சார்? அதாவது கரணம் ரிலேட்டடா மட்டும். நீங்க இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பாத்துக்குவீங்க, உங்க ஃபேமிலிக்கு நீங்க பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா என்னோட பசங்களுக்கும் என்னோட ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை அவங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணா அவங்க அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு சார். அதுக்காக தான் இந்த கிளாஸே அட்டன் பண்றேன். நிச்சயமா மேடம், நிச்சயமா ஃபாலோ பண்ண வைங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து அமையுங்க. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். முகேஷ் சார், முகேஷ் பி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் பேசுங்க. முகேஷ் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கு சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. அதாவது உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து உபாசனா தெய்வம் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் நானு. சரிங்க சார். சூப்பரா இருந்தது சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் ப்ராப்பரா வந்து உபாசனா தெய்வம் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் இப்போ ப்ராப்பரான உபாசனா தெய்வம் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. சிறிதளவு போயிட்டு இருக்கேன். என்னோட சரணம் வந்து யோசிச்சுட்டு தான் கரெக்டா போனோம். உங்களுக்கு ஆட் சார் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். முத்துகிருஷ்ணன் சார். சார் நமஸ்காரம் குருஜி.
குருஜி நமஸ்காரம் சார், சொல்லுங்க. சார், அந்த மேரேஜ் மேட்சிங் கிளாஸ் எக்ஸலண்ட் சார். ஓகே மேரேஜ் சார். மேட்சிங் கிளாஸ் சூப்பர், எக்ஸலண்ட், நாட் சூப்பர், எக்ஸலண்ட். நல்லா இருந்துச்சு சார். உங்க பிளெஸிங் வேணும் சார். நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான், உங்க பிளெஸிங் வேணும் சார். ஓகே சார், நிச்சயமா சார். இந்த கிளாஸும் படிங்க, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணீங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தீனன் வாஸ்து சார். சார் வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கிளாஸ்க்கு வந்து. ஆமா சார், பிஸியா இருந்தது சார், வேற வேற அதுதான் அட்டன் லக்கியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சது, அதுக்காக கிளாஸ்க்கு அட்டன் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் கண்டக்டிங் திஸ் கிளாஸ். தேங்க்யூ உங்ககிட்ட சார். நிறைய கிளாஸ் படிச்சிருக்கிறேன், எல்லாத்துலயும் ஏதோ புது புது விஷயம் தெரிஞ்சுனே இருக்கும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இதே கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கரணம் பத்தி, பட் இன்னும் டீடைல்ஸா ஏதோ சொல்ல நீங்க இதெல்லாம் கிளாஸ் ரன் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் கண்டக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட் சார். ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட நான் 25 கிளாஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே ஓகே சார். எல்லாத்துலயும் ஏதோ புது புது விஷயம் ஏதோ இருந்துட்டே நிச்சயமா இருக்கும். நிச்சயமா சார். ஸோ இது தவிர நிறைய கிளாஸ் எதிர்பார்க்குறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன உஷா மேடம்? குருஜி வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் குருஜி. இப்போ கருணாநாதன் பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம் குருஜி. இப்ப அதை வந்து இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சேர்ந்திருக்கோம் குருஜி. உங்க ஞானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அப்படியே ஞானம் பெற்றுட்டு இருக்கோம் குருஜி. உங்ககிட்ட இருந்து நிச்சயமா மேடம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றேன் குருஜி. நானு கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் குருஜி. சரி, அதை தெரிஞ்சுக்கணும், அப்படி அப்படியே கத்துன்னு எல்லாமே அப்படியே போயிடுதுங்களா. அது சனியை கேட்கணும்னா கூட அந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் குருஜி. அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் குருஜி. அப்புறம் வந்து சந்திராஷ்டமத்துக்கு நீங்க செல்ஃபி எடுத்துட்டு போங்க அப்படின்னு அங்க எடிட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னீங்க குருஜி. அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணேன் குருஜி. நானு ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் மன கஷ்டத்தோட தான் வரணும் குருஜி, சந்திராஷ்டம டைம்ல போனோம்னா. ஆனா என்னன்னா லக்னத்துக்கு பாக்கல குருஜி, ராசிக்கு பார்த்தேன் நானு. ராசிக்கும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் குருஜி, அதுமே ராசிக்கு பயணிக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் எந்த மன கஷ்டமும் இல்லாத ஃபங்க்ஷன் நல்லபடியா அட்டன் பண்ணிட்டு வந்தேன் குருஜி. ஓகே மேடம், சூப்பர் மேடம். நன்றி நன்றி குருஜி. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பி மனோகர் சார். பி மனோகர் சார் இருக்கீங்களா? சார் இருக்குங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றிங்க சார். வணக்கம். அதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு மிக்க நன்றிங்க சார். உங்க கிளாஸ் எல்லாம் 2-3 அட்டன் பண்ணிக்கோங்க சார். காசி ட்ரிப்ல உங்களோட வந்திருக்கிறேங்க சார். இதனால பேசுறதுக்கு வார்த்தையே வரலைங்க சார், ஒரே பதட்டமா இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நன்றிங்க சார். உங்க துணையும் ஆசீர்வாதம் எப்பயும் கிடைக்கணுங்க சார். உங்களை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு வார்த்தை வரலைங்க சார், ஒரே பதட்டமா இருக்குது. ஓகே சார், பதட்டம்லாம் படாதீங்க. எனக்கு சார் பதட்டம்லாம் படாம இருங்க, நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஜாலியா படிங்க கிளாஸ. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பூர்ணிமா மேடம். குட் ஈவினிங் சார். எஸ் மேடம், குட் ஈவினிங். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறது. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் நான் ஜாயின் ஆகிருக்கிறது. உங்க யூடியூப்ல 2-3 மந்த்ஸ்ல இருந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே. பட் எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சு அப்புறம் தான் நான் என்ன இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும்ட்டு. ஓகே. ஆனா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன்னா உங்க கிளாஸ் ரொம்ப எல்லா கிளாஸும் முடிஞ்சு போயிருக்குன்றீங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஜாயின் ஆகிறதுக்கு. திரும்பவும் அந்த கிளாஸஸ் நீங்க பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான கிளாஸஸ் திரும்பி பண்ணுவேன்.
ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோஸ் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ திரும்ப அது கிளாஸ் அப்படியே ரெக்கார்டிங் வீடியோ கிடைக்கும்ன்றீங்க சார்? கிடைக்கும். நீங்கள் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மேடம். நீங்க கிளாஸஸ் திரும்ப பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன் மேடம், கிளாஸஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஆமாம், நிறைய கிளாஸஸ் பண்ணியிருக்கோம். பெங்களூரில் டைரக்ட் கிளாஸஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ப்ரொஃபஷன் என்ன? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. என் பொண்ணு 2 பேருக்கு கேட்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. சரி பட் மேடம். எனக்கு அப்பாயின்மெண்ட்டோ கிடைக்கல. ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் எனக்கு நீங்கள் ஒசூர் ஆஃபீஸில் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நியராக இருக்கும். எவ்வளோ நாள் ஆகும்ன்றீங்க? அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க மேடம். ஓகே சார். ஓகே மேடம், வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். ரெண்டு ஐடி பூர்ணிமான்னு இருக்கீங்க. சேம் ஐடியா இல்லை வித்தியாசம், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸா? செகண்ட் ஒரு ஐடியில் பூர்ணிமான்னு இருக்கீங்க. சேம் பர்சனா இல்லை டிஃப்ரெண்ட் பர்சன்ஸான்னு தெரில. ஓகே, சுகந்தி சசிகுமார் மேடம். ஆர்எஸ் சுகந்தி சசிகுமார் மேடம். சார். எஸ் மேடம், பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க மேடம். தொடர்ந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அதனால இனிமேல் தொடர்ந்து அட்டன் பண்ணுவேன். உங்க யூடியூப்பை பார்த்தது தான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களோட கிளாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று ரொம்ப பொறுமையா சொல்லி தர்றீங்க. அப்புறம் நல்லா ரொம்ப வெள்ள மனசா இருக்கீங்க. அதாவது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நிறைய உண்மைகளை மறைச்சிருக்கிறாங்க. அது சுயநலமா அல்லது அடுத்தவங்க சம்பாதிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. நிறைய அந்த ஹிந்துசத்துல நிறைய மறைச்சிருக்கிறாங்க. அந்த மறைச்சது பாத்தீங்கன்னா நிறைய யாருக்கும் எதுவுமே தெரியாம போயிடுச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே அந்த இந்த ஆஸ்ட்ரோ டிவி நீங்க இந்த மாதிரி உள்ளவங்க சொல்றதுனால நிறைய நாங்களுமே புது விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று ஜோதிடர்களும் இன்னும் ரிசர்ச் மைண்டோட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரியா கிளியரா எதுவுமே சொல்லாததுனால இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி படிக்கிறது, எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய தெரியாம ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்க அப்படியே புவராகவே இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பசங்க தடம் மாறி போறாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு அந்த தெளிவை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வருங்காலத்துல எல்லாருமே நல்லா ஜாபுக்கு போவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா தன்னோட பிடிக்காத கோர்ஸ், பிடிக்காத பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மென்டல் ஹெல்த் இல்லாம இருக்கிறாங்க. அதோட எமோஷனல் இம்பேலன்ஸா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாம் தான் உங்களை மாதிரி உள்ளவங்க நல்லா வெள்ள மனசா நிறைய சொல்லி கொடுக்குறப்ப வர ஜென்ரேஷன் சரியான பாதையில போறதுக்கு உதவிகரமா இருக்கும் சார். நீங்க கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்டா தானா நான் நினைக்கிறேன். நல்லா நீங்க வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? மன்னார்குடி சார். மன்னார்குடி. ஓகே மேடம், ஓகே மேடம். தேர்ஸ்டே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. சரி மேடம். நாமக்கல் வரலான்னு இருக்கேன். வாங்க மேடம், வெல்கம். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பூர்ணிமா மேடம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேடம். லாஸ்டா நான் உங்களோட கரியர் அஸ்ட்ராலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா எனக்கு வாஸ் வெரி ஆஸ் அன் பிகினர் அப்போ. ஸோ இட் டுக் மீ லைக் க்ளோஸ் டு 6 months டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே.
I've been implementing, started to implement. இது வந்து something which in the class அப்படின்றது வந்துட்டு I've been looking for this kind of a class. So excited to understand நீங்க யூடியூப்ல சொல்லி கொடுத்தது தவிர வேற என்னெல்லாம் கத்துக்க போறேன் அப்படின்ட்டு really excited, sir. Thank you. ஓகே, தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். Thank you. ராஜேஸ்வரன் வெள்ளையா சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் ராஜேஸ்வரன் மலேசியால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என் வாழ்க்கையில வந்து நான் வந்து ஒரு ஐடி காய். எப்போனா 80ல். ஆனால் பொருளாதார பிரச்சனை இருந்து ரொம்ப அடிபட்டேன். அப்போ அந்த 90ஸ்ல வந்து விட்வான் லட்சுமணன் தமிழ்நாட்டில் வந்திருந்தாருங்க. அவர் ஜாதகம் படுத்தி நீ ஜோஷியரை வாப்பா, உனக்கு இந்த 6 அடின்னு வேலை செய்ய முடியாது. அன்னைக்கு ஆரம்பிச்ச பயணம் தான் till I'm continuing. அப்புறம் வந்து 2008ல் வந்து கிளாஸஸ் எல்லாம் மலேசியாவில் ஆரம்பிச்சிட்டேன். பேசிக் கிளாஸ் 4 மாநிலங்கள்கிட்ட எல்லாம் அதான் படித்து கொடுத்தேன். இப்போ இந்த லாக்டவுன் வந்தனால தான் இந்த யூடியூப்லலாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன் உங்கள் கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த தைரியத்தில் மலேசியாவில் மொதல் ஜூம் கிளாஸ் டாக் கொடுத்தேன், தாராபலம். அது சரியான வரவேற்பு கிடைச்சிது எனக்கு மலேசியாவில். அதுக்கப்புறம் ஜோதிட சங்கத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஏன்னா மஸ்ட் பிரிங் இன் த யங்ஸ்டர்ஸ் இன்டு அஸ்ட்ராலஜின்னு. அப்போ நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சு. பெர்மிஷன் கேட்டேன். எவ்வளோ நாள் நான் வந்து டாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஜூம் டாக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலாமான்னு அது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. புட் அப் யுவர் ஷெடியூல்னு. அப்போ அந்த வகையில் பார்க்குறேன்னா முடிஞ்சால் நீங்கள் தான் டாக்கராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது உங்கள் கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ அந்த கர்ணன் கிளாஸ் பார்த்து தான் நினச்சேன். வீட்டில் கேட்டாங்கலாம் உங்களுக்கு ஹெல்த்தை சரியில்லை, வயசு 77 ஆச்சு, இன்னும் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன சின்ன பிள்ளை மாதிரின்னு. there's no end limit to education. அதை அஸ்ட்ராலஜி எனக்கு ஒரு பேஷனாக போச்சு. ஓகே, அதனால தான் இந்த கிளாஸில் வந்து சேர்ந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன் நம்ம சந்திப்போன்னு. நான் தமிழ்நாடுக்கு வர விரும்புகிறேன். நான் பிள்ளைங்க போக விட மாட்டாங்க. ஹெல்த்னால யூ டோன்ட் கோ யூஸ். ஏன்னா இப்போ கோவிட் வந்து திருப்பி கொஞ்சம் மலேசியாவில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஊரில் போய் ஏதோ படுத்துட்டிங்கன்னா உங்களை யார் பார்த்துக்குவா அப்படிலாம் பயப்படுறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ வில் கண்டினியூ அஸ்ட்ராலஜி மை பேஷன். அப்போ அந்த மாதிரி உங்களை யூடியூப் கிளாஸில் இருந்தேன்னா ஐ இன்க்ரீஸ் மை நாலேஜில். இதுவரையில் நீங்கள் ரொம்ப நன்றி உங்கள் கிளாஸுக்கெல்லாம். நிச்சயமா மலேசியால சந்திப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ராம்சரண் சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. என் பேர் ராம்சரண், சென்னை. ஏன்னா உங்க கிளாஸ் ஷார்ட் கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்ணிருக்கேன், 1 டே கிளாஸஸ் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி லென்த்தி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா உங்களுடைய ஷார்ட் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா அதுல வந்து யாருமே சொல்லப்பட கர்ணத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ரூட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறீங்க. அந்த ஒரு விஷயம் அதுல ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. அதனாலதான் இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. இதுல வந்து இதெல்லாம் இன்னும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க எங்களுக்கு உதவிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செந்தில் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.
வந்து பிப்ரவரியிலேருந்து ஒரு கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன். இதுவரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க கூட காசி மூலமாக போயிட்டு வந்தது ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஜாதகம்லாம் பார்த்தோம். குடும்ப உறுப்பினர்களும் வந்து என்னுடையதும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைடன்ஸ். எல்லாமே உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்ப்பேன் நான். ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாகவும் ப்ளஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. நான் வந்து பெங்களூர்ல இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இன்னும் தொடர்ந்து நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஒன் மோர் செந்தில் சார் இருக்கீங்க. சார் வணக்கம். எஸ் சார், வணக்கம். சொல்லுங்க சார். உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது பார்த்ததுனால தான் ஜோசியத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ இதே என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸு. ஓகே. நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம். ஓகே சார். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? புதுச்சேரியில் பேசுகிறேன். புதுச்சேரி. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். நிறைய கற்றுக்குவீங்க. தேங்க்யூ. 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 சுதி மதி சார். சுதி மதின்னு ஒரு ஐடியில் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் உங்ககிட்ட இப்ப பக்கமா ஜாதகம் பார்த்தேன், எனக்கும் என்னுடைய சன்னுக்கும். சரிங்க மேடம். ஆக்சுவலா நான் ரொம்ப ரொம்ப ஜீரோ. எல்லாரும் உங்களது நிறைய வீடியோஸ் பார்த்திருக்காங்க, நிறைய கிளாஸஸ் பார்த்திருக்கிறாங்க, நிறைய கிளாஸஸ் நீங்க போட்டிருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும். அதுதான் பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க சார். நான் ஒரே ஒரு நாள் வந்து அம்மா வீடு வந்து ரொம்ப பழைய வீடு, அத வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா வேண்டாமா ரொம்ப குழப்பத்துல 1 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு காலையில திடீர்னு 6 மணிக்கு போறேன். வீட்டு மேல மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்குத பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். முருகன் நமக்கு துணை இருக்காருன்னு நினைச்சிட்டு அப்படியே அழுதுட்டே வாசப்படி மேல உட்கார்ந்து நான் என்னுடைய யூடியூப ஓபன் பண்ணும்போது உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்ல உங்களுடைய ஜோசியத்தை பார்த்தேன். அதாவது மயில் பார்த்தா ரொம்ப நல்லது, பரணி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை பக்கத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ, ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்து நட்சத்திரம் கூட சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் 2-3 வீடியோ பார்த்தேன். எனக்கு டைம் பத்தல. உடனே அந்த ஸ்பாட்லயே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டேன். அடுத்த இந்த ஜூலை 5ஆம் தேதி உங்ககிட்ட நான் இந்த ஜூன் 5ஆம் தேதி ஜாதகமும் பார்த்துட்டேன். எனக்கு காசி ஜாதகம் இல்ல, தம் பையனுக்கு தான். அவனுக்கு வந்து இந்த மாசம் லீவ் இல்ல. இப்பதான் நாங்க பார்த்தோம், அக்டோபர்ல தான் அவனுக்கு அவைலபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. அதனால அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமான்னு அவன் கேட்டான். அவனுக்கு ஆனா ஹாஸ்டல்ல லீவே தரமாட்டாங்க சார். அது ஒரு பெல்ட்ரிஸ் ஹாஸ்டல் மாதிரி சென்னையில அமித் யூனிவர்சிட்டின்னு. அதனால அக்டோபருக்கே போய்க்கலாமாங்க சார்? போய்க்கலாம் மேடம், போய்க்கலாம். அப்புறம் டக்குன்னு கோ பேசஞ்சர்னு சொல்லிட்டு எங்க சாருடைய ஹாரோஸ்கோப் அனுப்பி கேட்டதுக்கு அவருக்கு காசி ஜாதகம் தான் சொன்னாங்க. சோ அவங்க 2 பேரும் வரட்டும். எங்க சார்கிட்ட பேசின உடனே அவர் ஜோசியத்தை என்னைக்குமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. என்னன்னு தெரியல, அவரு சரி போயிட்டு வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி இது பண்ணுவேன்னு தெரியல, ஆனா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் கத்துக்கணும் அப்படின்னு. அந்த கத்துக்கணுங்கிற ஒரு இதுல நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிட்டு ஆன் த வேல நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி இப்ப லாஸ்ட் மொமெண்ட்ல ஜாயின் பண்ண ஆளு. ஓகே மேடம், ஓகே மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம், வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். நிறைய தேங்க்யூங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்படி நான் பிக்கப் பண்ணிக்குவேன் இல்லைங்க சார்? படிச்சுக்கலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிக் கொடுக்கறதே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிருவீங்க. இல்லைங்க சார், அதெல்லாம் ரொம்ப புரியுது. நான் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேனே, பரவாயில்லையா? அது ஃபியூச்சரில் போடும்போது கிளாஸஸ் படிச்சுக்கலாம் மேடம். தேவைப்படுற கிளாஸஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் எல்லா கிளாஸும் இனி வர்றதை நான் ஒண்ணு கூட மிஸ் பண்ணவே மாட்டேங்க சார். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுன்னு முடிவும் பண்ணிட்டேன். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. இப்போ அந்த கரணம் கிளாஸ் வந்து ஹலோ
சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. கரணம்னா என்னன்னு என் பையன் கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு உடனே அவன் சொன்னா கரணம் தப்புனா மரணம். அதுதான் இப்ப நீ கரண கிளாஸ வந்து தரவா படிச்சுட்டு எனக்கு சொல்றீங்கம்மா அப்படின்னு அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கேட்டுட்டு மேல இது வெளியில போயிருக்கிறான். திருப்பி வந்து அவன் கேட்கறதுக்காக அவன் ஈகரா இருக்கான். சரி சரி மேடம். அது வந்து அந்த பழமொழிக்கும் கரணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து சப்ஜெக்ட்குள்ள போயிடுவோம். ஒவ்வொரு நாள் ஓகே சப்ஜெக்ட் படிச்சு உங்க பையனுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவருக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் அஸ்ட்ராலஜி மேல. ஓகே அவன் 1 வீக்ல ஹாஸ்டல் போயிருவாங்க சார். அதுக்குள்ள ஒரு சின்ன பேசிக் அவனுக்கும் தெரிய வச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. 1 வீக்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம், அது தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தியாகு சார், தியாகு ஜி. சார் சொல்லுங்க சார், பேசுங்க. சார் சாரோட பேசும்போது ஒரு ½ hour வெயிட் பண்ணி டியூட்டில இருந்தேன் சார். சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கருணா அஸ்ட்ராலஜில என்ன சார் பஸ் ஓட்டிட்டு? ஆமா சார், ஆமா சார். ஒரு ½ hour டைம் இருந்துச்சு, அந்த நேரத்துல பேசலாமா? ரெக்கார்டிங் வீடியோ கூட பாத்துக்கலாமே. பேசஞ்சர்லாம் வேற பின்னாடி உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக தியாகு சார் நம்ம பழைய ஸ்டூடெண்ட் தான். அவர் டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக இருக்கார். டிரைவ் பண்ணிக்கிட்டே கிளாஸ்க்குள்ள வந்துட்டார் ரொம்ப ஆர்வத்தில். ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. ரெக்கார்டிங் வீடியோ பாருங்கள், ரிஸ்க் எடுக்காதீங்க. டிட்டோ தாஸ் சார். வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் குருஜி. உங்கள் கிளாஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா எல்லா கிளாஸும் நல்லா எடுக்கிறீங்க. பழைய வீடியோலாம் உங்களோட யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து தேடி தேடி பார்க்குறேன். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்ல விஷயம்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளம், என் கழுத்து வலி ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு சார், 10 வருஷமா. ஓகே. நானும் யார்கிட்டயோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன், நானும் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன், அது சரியாகவே மாட்டேங்குது. ஓகே. சரி உங்கள் மூலியமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஜாதகம் பார்த்து அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு. அப்புறம் நரம்பு ப்ராப்ளம் இருக்கு, கை வலிலாம் இருக்குது. சரி சார். அப்புறம் வீடு கட்டிட்டு 1 year அப்படியே பாதியில நிற்கிது. சரி சார். வீடு எப்படி சீக்கிரம் கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதையும் பார்த்துட்டேன். நான் வந்து வனிசலை காரணம் சார். மனசே காரணம். ஓகே. அதான் குருஜி, உங்க இதுலேருந்து நல்லபடியா விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ந்துருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நிச்சயமா நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. உங்க வீடு கட்டுற காரியம் இந்த கரண வகுப்பு மூலியமா கத்துக்கிட்டு சித்தி பண்ணிடலாம் சார். ரொம்ப நன்றி குருஜி. நன்றி சார், வாழ்த்துக்கள். என்னோட உடம்பு பிரச்சனையா குணப்படுத்தணும். நன்றி. பண்ணிடலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. துறை சார். வணக்கம் குருஜி. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ் ஜாயின் பண்றேன். ஒரு 2-3 வீடியோ பார்த்துருக்கேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. சரி, ஜோதிடத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா. சரி நிறைய தெரிஞ்சுப்போம், நம்ம ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில. சரி, இந்த கரணம் பத்தி பேசியிருந்தீங்க அந்த வீடியோ. இப்போ ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், ரொம்ப டீடைலா இருந்தது. ஸோ இதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால சரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ் அட்டன் பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தரா இது பண்ணலான்னு இருக்கேன். நன்றி குருஜி, நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே, ரைட் சார். வசந்தி மேடம். வசந்தி மேடம் இருக்கீங்களா? பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். 2 மாசமா அவங்க வீடியோ பாக்குறேன். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. 11ஆம் தேதி ஓசூர்ல அவங்க பையன் ஜாதகம் பார்க்க வந்தோம். சரி சரிங்க. நல்லா சொன்னீங்க சார்.
இது ராகு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் சார். ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதான் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். தொடர்ந்து படிங்க. ரொம்ப உங்க ஏஜ் என்ன ஆகுதுங்க மேடம்? 65 சார். ஓகே பரவாயில்ல, சீனியர் சிட்டிசன். பரவாயில்ல மேடம், நல்லா படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்த்துக்கள். விஜயன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. விஜயன், பாலாஜிப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் சார். பிடெக் லெதர் படிச்சிருக்கேன். ஓகே லெதரிங் யூனிட் வச்சிருக்கோம். சரி சார். ரீசெண்டாக அந்த கடன் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு இதில் கிளாஸ் அட்டன் பண்ணேன். கண்டினியூஸ் கிளாஸ் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். என்னுடைய கரணம் வந்து பத்ரை கரணம். சரிங்க. காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோயில் போட்டு இதை பண்ணோன்னா நல்லா இருக்குது, நல்லா நடக்குது. ஓகே பத்ரை கரணத்துக்கு சிக்கன் சாப்பிட்டு தான் பிரச்சனையா இருக்கு, கோழியா இருக்கிறதுனால. சூப்பர் சார். இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது இன்னும் டீட்டெயில்டாக இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. வினோத் சார். வினோத் சார் இருக்கீங்களா? ஜியாமி. ஜியாமின்னு ஒரு ஐடியில் இருக்கீங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆமாம் சார். எஸ் சார். ஓகே நிச்சயமா நிச்சயமா சார். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். மோகன்ராஜ் சார். ஜே மோகன்ராஜ் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல பிரைவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஜாதகம்லாம் எனக்கு ஒன்றும் பார்க்க தெரியாது சார். இருந்தாலும் அந்த பாவங்கள் 12 பாவங்கள் மட்டும் தெரியும். எந்தெந்த பாவம் என்னென்னங்கிறது மட்டும் தெரியும் சார். மற்றபடி எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சார். எங்கள் ஃபேமிலியோட இதை பார்த்து நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே உங்ககிட்ட போன மாதம் ஜாதகம் பார்த்தேன் சார். என்னுடைய ஜாதகமும் மருமக பையனோட ஜாதகம் 2 பேர் ஜாதகமும் பார்த்தேன். நல்லா இருந்தா சார். அதில் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நல்லா இருக்கு சார். உங்களுடைய டீச்சிங்கும் நல்லா இருக்கு சார். உங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ஒரு சின்ன இது சார், என்னுடைய ஜாதகத்துக்கு நான் ஜோதிடம் கத்துக்கலாமாங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். அது நீங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பி கொடுங்க, பார்த்துட்டு நான் சொல்றேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க, தென் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. மேபி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம டெக்னிக்கலாக அந்த சப்ஜெக்டில் போயிடுவோம். ஸோ நாளை கிளாஸ்லேருந்து
பேசிக் லெவல்ல இருந்து எப்படி கரணத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அழகாக கற்றுக்கிறத தேவையான இடத்துல ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங் வீடியோ டெய்லி அனுப்பிடுவோம். அந்த ரெக்கார்டிங் வீடியோஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் அதையும் திரும்ப திரும்ப பாருங்கள். சில பேர் ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்குவீங்க, சில பேர் ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவே ஒரு 5 தடவை பார்க்கும்போது டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அதே மாதிரி கிளாஸ் டைமில் நீங்கள் டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு நாள் சப்ஜெக்டில் நடத்துகிறத டெய்லியும் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாள் கிளாஸ்லையும். ஸோ அதனால் இந்த அருமையான தருணத்தில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் உங்களின் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் உங்களோட ஃபோன்ஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் போட்ட என்னோடய ஆஃபீஸ் சிஓ திவ்ய பாரதி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஆட் கொடுத்து உங்களுக்குலாம் இந்த கிளாஸ் இருக்குன்னு தெரியப்படுத்தின ஆன்லைன் இன்ஸ்டியூட் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா அது என்னுடைய ப்ராசஸ் மட்டும் இல்லை, பேக்கெண்டில் 4 பேர் வேலை பார்த்தா தான் நீங்கள் கிளாஸ்க்கு அட்மிஷனே போட முடியும், உள்ளே வர முடியும். அதே மாதிரி டெய்லி ரெக்கார்டிங்ஸ் ஒரு ஆஃபீஸ்லேருந்து அனுப்பணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஏன் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரோம் அப்படின்னா, மக்களாகி நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதுவுமே வந்து விபரீதமாக இதை நடந்துடக்கூடாது, உங்களுக்கு நெகட்டிவாக இது நடந்துடக்கூடாது. அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரகசியம் தான், மறைபொருளாக காக்க வேண்டிய விஷயம். பட் அது ஒரு சில காலகட்டத்தில் பிரபஞ்சம் ஒரு சில பேரை தேர்ந்தெடுக்கும். அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க வழியாக கற்றுக் கொடுக்க வைக்கும். அந்த வழியில் நான் கிளாஸ் எடுத்துறது போதும்னு நினச்சா கூட என்னால் நிறுத்த முடியாது. மீண்டும் மீண்டும் ஏதாவது புதுசாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி சூழலை இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது. அதனால தான் அந்த பிரபஞ்சத்தோடைய கட்டளையாக நினச்சிக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு வகுப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நாளை வகுப்புலேருந்து நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுவோம். இதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் நடத்துகிற விஷயங்களை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது லைஃப் டைம் மெமரிஸாக இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸை நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு மைண்டில் புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். உங்கள் குழந்தைங்க எடுத்து படித்தாலும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் வீடியோஸும் நீங்கள் வருஷக்கணக்கில் எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளை வகுப்பில் சந்திக்கிறேன். ரெகுலராக நம்ம வகுப்பு வந்து 5:30 ஸ்டார்ட் ஆகும், 7 o'clock முடியும். சாட்டர்டே சண்டே வகுப்பு லீவு, அப்போ வீக் டேஸோட 5 days தான் நடக்கும். இடையில நான் ஏதாவது முக்கியமான வேலையாக லீவ் விட்டாலும் அந்த கிளாஸ் வந்து அப்படியே அடுத்தது காம்ப்ரமைஸ் பண்ணி நடத்திடுவேன். அடுத்தது அதாவது வந்து இன்னொரு நாள் கிளாஸாக நடத்திடுவேன். ஸோ 25 days கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த கிளாஸ் முடிகிறதுக்கு 30 days கிளாஸ் கூட ஆகிடும். ஏன்னா முன்னாடி படித்த எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், நான் எப்பயுமே கமிட்மெண்ட் கொடுக்குற டேஸை விட அதிகமாக தான் கிளாஸ் எடுப்பேன். அதனால வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை தகவல்களை கற்றுக்கலாம். ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி. மீண்டும் நாளை வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.